என்ன கேம்ப் எத்தனை நாள்? 10 நாள். கடவுளுடைய கிருபையினால நம்ம நினைச்சிருக்கோம் 10 நாள் படிக்கணும். இன்னும் 2 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கு. 60 நாள் கேம்ப் சக்சஸா முடிக்கணும். நல்லா படிச்சுட்டு போனோம். என்ன புதுசா வந்தவங்க ஏத்துக்குவாங்களா? சரி தம்பி, எந்த ஊரு? எலும்பு. ஊரு பேரு, டிஸ்ட்ரிக்ட்? தென்காசி மாவட்டம் முத்துகிருஷ்ணபுரி ஊர், உமாநாத் பேர். முதல்ல பேர் சொல்லுங்க. மணிகண்டன், தூத்துக்குடி மாவட்டம், பனையூர். அரசியபாலன், பனவடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸ்டீபன், தென்காசி மாவட்டம், ஐயாவரம். அரவிந்த், தென்காசி மாவட்டம், ஐயாவரம். வசந்த், ஐயாவரம், தென்காசி மாவட்டம். ரித்திக், மதுரை மாவட்டம், குப்பச்சிப்பட்டி. ஃபரீத், மதுரை மாவட்டம், ஐயம்தம். மாதவன், நாமக்கல் மாவட்டம், வெள்ளந்தூர். நாமக்கல். நித்தீஷ், நாமக்கல் மாவட்டம், வெள்ளந்தூர். நாமக்கலா? சரி, ஓகே. மோனிஷ், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பந்துருத்தி. பரத், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பந்துருத்தி. அஜய், தஞ்சாவூர் மாவட்டம், பாசார். 10 நாள் கேம்ப் ஆரம்பிச்சிருக்கு தம்பி. நல்லபடியாக போயிட்டு சந்தோஷம் தான். 10 பேர் வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கபடி விளையாடுக்கு தான் வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? இதில் ஃபெயிலியர், சக்ஸஸ் எல்லாம் நடக்கும். எப்படி நம்ம போராடி ஜெயித்தோம் அப்படிங்கிறது முக்கியம். போராடுறது டிசிப்ளினா, உனக்கு பிடிச்ச விளையாட்டு, கலை கபடி பிடிச்ச விளையாட்டு எல்லாம் விளையாடுறா. யூனிவர்சிட்டி கிடைக்குமா கிடைக்காதா உனக்கு தெரியாது. யூனிவர்சிட்டி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அடுத்தது வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். கபடியில் வருத்தங்களும், நோய்கள், இன்ஜுரி எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் தாக்கலாம். எதுலேயும் வீழ்ந்துடாமல் போராடி இந்த வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சதில் ஒரு பையன் வந்திருக்கான் இன்னைக்கு, சிவராமன் சொல்லி. சிவராம் பேர். அவனை பற்றி அவன் பேசுவான். அவன் பேசுகிற மாதிரி நான் சொல்லணும் இல்லையா? இவன் சின்ன வயசுலேயே வந்துட்டான் கபடி விளையாடு. எத்தனை வயசு இருக்கும்? 7, 8 இருக்கும். 8 படிக்கும்போது வந்தாச்சு கபடி. உங்களுக்கு முன்னாடியே கபடி இந்த ஊருக்கு வந்துட்டான். இங்கே வந்த படம் தான் நிற்க மாட்டான். எங்கள் கிரவுண்டுக்கு வந்த படம் நிற்க மாட்டேன். நான் நிற்கிற கொடுத்து விளையாட வச்ச பையன் நம்ம பையன். இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன். புரிஞ்சுக்கணுங்க, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது வாழ்க்கையில். நான் நிறைய வருஷம் பார்த்தனால சொல்ல வந்தேன். வெரி டிசிப்ளின். கிரவுண்டுக்கு சொல்கிறத கேட்கறது. 5 ரவுண்ட் 10 ரவுண்டு ஓடுவான். புரிஞ்சா? ஒரு ஸ்கில் கொடுத்தா நல்லா செய்வான். நல்லா செய்தக்கூடிய பையன். 12th படித்தான். 12th முடிக்கும்போது காலேஜ் நமக்கு தான் காலேஜ் அனுப்பிவிட்டோம். காலேஜ் போனாப்புல ஆனால் என்ன செய்யல, 3 வருஷம் விளையாடியும் யூனிவர்சிட்டி கிடைக்கல. சோர்ந்து போகிறான். அடுத்த வருஷம் எப்படி அவன் கூட உள்ளவங்களாம் 2 பேரும் 3 யூனிவர்சிட்டி கிடச்சிட்டு ரொம்ப சங்கடப்படுறான். அடுத்தது திருப்பி எப்படியா வேணும்னு சொல்லி விநாயக மிஷன் சொல்லிட்டு இங்கே நாமக்கல் இருக்குல்ல, சேலம். சரி, அப்போ அங்கே நம்ம ராயதுரை தான் கோச்சாக இருந்தாப்புல அந்த டீமுக்கு. சரி, அங்கே அனுப்பிவிட்றேன். எப்படியா ஒரு யூனிவர்சிட்டி வாங்கிட்டு ஏதாவது போலீஸ் ஏதாவது போயிட மாட்டான்னு அனுப்பிவிட்றோம். அங்கேயும் போன பிறகு முதல் வருஷம் என்ன செய்யல, யூனிவர்சிட்டி கிடைக்கல. ஃபுட்பால் ஏதோ கொடுத்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டான். கபடி தான் வேணும்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் கபடி கிடச்சிது. அது கிடச்ச பிறகும் யூனிவர்சிட்டி கிடச்ச பிறகும் வேலை வாய்ப்பு என்ன செய்யல, போலீஸ் வேலை வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. வீட்டில் பிரச்சனை, அப்பா கிடையாது, கடுமையான போராட்டம். எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களே மாதிரிப்பட்ட ஒரு சாதாரண பாவப்பட்ட குடும்பத்தில் வந்த பையன் மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்து எப்படி அவன் வெற்றி பெற்றாங்கிற கதையை அவன் சொல்லுவான். அவனாட்டே சொல்லுவான். அந்த கிரவுண்டு அட்மாஸ்பியர் நான் என்ன பண்ணேன்னு சொல்லுவான். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அமையும் வாழ்க்கை. நீங்கள் ஏன்னா அதில் தான் இருக்கிறீங்க. அதனால கவலைப்படாமல் எதை நோக்கி பயணம் பண்ணுங்கிறத அவன் சொல்லுவான். ஓகேயா? சரி தம்பி கவனிங்க. என்னோட பேர் சிவராஜன். சரியா? பக்கத்து ஊர் தான், பிள்ளையார் விலை. அதாவது நான் அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எத்தனை பேர் நினைப்பீங்கன்னு தெரியல, இவன் கதையை போய் காவிய கதைன்னு சொல்லிட்டு இருக்கான் நேற்று. சரியா? ஃபஸ்ட்டு நீங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது உங்கள் ஊருக்கு போயாச்சுன்னா, அதாவது நான் ட்ராவல் பண்ணும்போது என் கூட இந்த கிரவுண்டில் கஷ்டப்பட்டவங்க இப்போ என்னவா இருக்காங்கிறதே தெரியல. கபடிங்கிற சர்க்கிளை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது அவுட் ஆஃப் சர்க்கிள்னால் தண்ணி அடிக்கிறது, பொம்பளை பழக்கம், கஞ்சா அந்த மாதிரி கூட போயிருக்காங்க நிறைய பேர். ஆனால் கான்டாக்டில் இல்லை. நான் ஒரு 3வது படிக்கும் போதெல்லாம் இங்கே வந்துட்டு மீன்ஸு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தது தான் ஃபஸ்ட்டு. நான் என்னென்னா அவசரப்பட்டு இதுலையும் இறங்க மாட்டேன். இறங்கியாச்சுன்னா அது கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பேன், மாற்றிக்க மாட்டேன் என்ன சரியா?
இதுலேயே ட்ராவல் பண்ணேன். கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரோம்ல, அதாவது சீனியர் கேட்டகரிக்கு மாற போகிறோம், அதாவது ஒரு சின்ன பையன்லேருந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆக போகிறோம். அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு எனக்கு வாழ்க்கை. ஒரு 16 வயசு அந்த டைமில் ஸ்கூல் வெளியில் படிக்கிறேன். அப்போவும் என்னால் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண வர முடியாது, ஸ்கூலுக்கு காலையிலேயே போக வேண்டியிருக்கும். ஆனாலும் ஒரு வேளை எப்படியாவது வந்துடுவேன், காலையில் மட்டுமாவது வந்துட்டு போயாச்சு. ஸ்கூல் வரைக்கும் அப்படியே முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தானே ஒருத்தருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகும். 18 வயசு என்னுடைய டேனும் அது வந்தாச்சு. காலேஜ் நம்ம கிரவுண்டில் இருந்தால் ரவியனும் சேர்த்து விட்டாங்க. எஸ்டி கிண்டு காலேஜ், நாகர்கோயில், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அங்கே தான் நான் படித்தேன் 3 வருஷம் பிஏ சோஷியாலஜி. ஓகேவா? அதுக்கப்புறமா அது வந்து பிபிஎட் படிக்க போனேன். எங்கன்னா சேலம் விநாயக மிஷன் காலேஜில் பிபிஎட் 2 வருஷம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் வருஷம் கிடைக்கல, செகண்ட் வருஷம் வாங்கிட்டேன் சைமல்டேனியஸ்லி. அதே நேரத்தில் ப்ரோ கபடி ட்ரையல்ஸ் நடக்கும் ஜூனியர் கேட்டகரிக்கு. இப்போ நடக்குதான்னு தெரியல, இப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ கபடிலையும் ட்ரையல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஓகே செலக்ட் 2-3 வருஷம் கண்டினியூஸாக செலக்ட் ஆகிட்டேன். பட் கேம்புக்கெல்லாம் போகல, காரணம் உடம்பு இல்லை. அதாவது அவங்களுக்கு தேவையான உடம்பு அதில் எனக்கு கிடைக்கல. ஓகே, ஆனாலும் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க, ரவியண்ணா என்ன என்கரேஜ் பண்ணாங்க, உன்னாலேயும் முடியும், நீ தொடர்ந்து போகாத, நீ திரும்ப திரும்ப உன்னுடைய இயல்பை மட்டும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு. நானும் பண்ணேன். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல. இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நாளைக்கு சேஞ்ச் ஆகும், நான் அடுத்த நிமிஷமே கூட சேஞ்ச் ஆகும். கரெக்டு தானே? அதே மாதிரி தான் எனக்கும். எப்படின்னா வீட்டு சூழ்நிலை, ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா வயசு 22 தாண்டிடுச்சு. அப்போ அதாவது ஒரு இன்கம் வந்து வரணும் என் கையில். ஏன்னா என் குடும்பத்துக்கு நான் கொடுத்து தானே ஆகணும். அப்பா கிடையாது. அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொரோனா தெரியும், ஒரு 2 வருஷம் எல்லாரையும் முடக்கி போட்டது கிட்டத்தட்ட. அப்போ சாப்பிடணும்ல. அப்போ அந்த டைமில் சர்வே பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான். அப்போ அப்படி இல்லாதவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணி வெல்த்தியாக இருப்பாங்களா, ரொம்ப சொத்து சுகமுன்னு இருப்பாங்களா, அவங்க சர்வே பண்ணாங்க. நம்மளை மாதிரி ஃபேமிலியில் மிடில் ஏஜ் லோவர் மிடில் ஏஜ்லேருந்து வரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிடைக்கிற வேலைக்கு எப்படியாவது போய் தானே ஆகணும். 100 ரூபானாலும் அந்த வேலைக்கு நம்ம காம்படிட் பண்ணி போய் தான் ஆகணும். அந்த டைமில் அந்த 2 வருஷமும் போனேன், எல்லா வேலைக்கும் போனேன். எல்லா வேலைன்னா கொத்தனார் வேலை, அந்த மிஷின் வச்சு பில்டிங்லாம் அடிப்பீங்களா, அந்த மாதிரி நிறைய வேலைக்கு போனேன். அந்த தான் யோசிச்சேன், என் பேருக்கு அப்படின்னாலே 10th ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, 12th ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஒன்று இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, இவ்வளவு இருக்குது என் பேருக்கு பின்னாடி. சிவராஜன் அப்படின்ட்டு பிஏ பிபிஎட்னு இருக்குது. நான் யோசிச்சேன், இந்த வேலைக்கு வர்றதுக்கு நம்ம இவ்வளோ படிக்கணுமா? நான் யோசிச்சேன், நமக்கு இது தேவை. இந்த நம்ம பேருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. டிகிரிங்கிறது இந்த கிரவுண்டில் எத்தனை பேர் வாங்காமல் கூட இருக்காங்க இப்போ வரைக்கும், இங்கே சர்வே பண்ணவங்க. நான் யோசிக்கிறேன், நம்ம பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, நம்ம இதுக்கு தகுதியான்னு கேட்டேன். இல்லை, அப்போ இன்னொரு விஷயம் நம்ம கையில் எடுத்து தான் ஆகணும். அது என்னதுன்னா எஜுகேஷன். உங்களுக்கும் எஜுகேஷன் மஸ்ட்டு கண்டிப்பாக. அன்னையிலேருந்து 2 வருஷம் நல்லா படித்தேன். அதாவது எனக்கு நிறைய பேருங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்டெரக்டாகவும் சப்போர்ட் பண்ணாங்க, டேரெக்டாகவும் சப்போர்ட் பண்ணாங்க. மதுரையில் குமரேசன் ஒரு அஃபிஷியல் இருக்காங்க, தெரியுங்களா எல்லாருக்கும், நல்ல மனுஷன். அவரோட பையன் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவன்கிட்ட கேட்டேன், தம்பி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நான் இருந்தாலும் கேட்டேன், இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா ஒன்றுமே சொல்லலை, சாயந்தரமே ட்ரெயின் முடிச்சு கிளம்பி வேண்டான். அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு ஒரு பேரண்ட் மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 1 வருஷம் மதுரையில் சர்வே பண்ணுறதுக்கு தனியாக வீடு எடுத்து 1 வருஷம் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு கஷ்டம், அதாவது அம்மா மெஸ் தெரியும்ல, உப்பு இருக்காது உரைப்பு இருக்காது, ஆனால் வயிறு மட்டும் நிறையும். அந்த மாதிரி சாப்பாடு. 2 வருஷம் உடம்புல உயிரே இல்லை, அல்சர் வேறு வந்தாச்சு. வீட்டில் சொல்லவும் இல்லை இன்னும், சரியா யாருக்கிட்டையும் சொல்லலை, இது வரைக்கும் இன்னும் சொல்லலை. அந்த மாதிரி சிச்சுவேஷன். உடம்பு ஹெல்த் ரொம்ப போயாச்சு, வெயிட் இறங்கியாச்சு. 72 கிலோலேருந்து ஒரு 64 அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இந்த டிவி வந்த மாதிரி இருக்கும் உடம்பு, சரியா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு வேண்டி சென்னைக்கு போனேன். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், பட் ஓவரால் கட் ஆஃபில் கிளியர் ஆகலை. அப்புறம் எங்கள் சித்தப்பா ஹெல்ப் பண்ணாங்க, சித்தப்பாவும் சித்தியும் சென்னையில் ஐசிஎஃப்ல மணிகண்டன் சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே நின்று படித்தப்புறம் ஒரு வேலை கிடச்சிட்டு, ஒரு சின்ன வேலை தான் இருந்தாலும் நான் இப்போ லைஃப்பில் சர்வே பண்ணுற அளவுக்கு ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபைடு. பட் இன்னும் இது எனக்கு போதாது, பட் இன்னும் தேவை இருக்குது. இவ்வளோதான் என்னோட ஸ்டோரி. இந்தியன் கோஸ்ட் கார்டு, சரியா, கடலோர காவல்படை, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சரியா. ஓகே, நல்ல ஒரு மதிப்புக்குரிய இடம் தான் அது. அதாவது இந்தியன் டிஃபென்ஸில் அதுவும் ஒன்று, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி கோஸ்ட் கார்டும் ஒன்று, சரியா. இப்போ ஓகே, பெட்டர், ஒரு சேஃப் ஜோனில் இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? விளையாட்டு படிக்க வந்திருக்காங்க.
விளையாட்டு மட்டும் போதுமா வாழ்க்கைக்கு? அதாவது அது வந்து என்னதுன்னா ஜீரோ. கபடிங்கிறது என்னதுதான் ஜீரோ. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா வேண்டாமா? வாழ்க்கை முக்கியமா கபடி முக்கியமா? ஏய் எது முக்கியம்? ஆனா பாரு கபடியா? அப்ப வாழ்க்கை முக்கியம் இல்லையா? டேய் ஆமா உங்களுக்கு கபடி முக்கியம். இந்த வயசுக்கு கபடி முக்கியம். அதாவது இந்த வயசுல நீங்க இப்படிதான் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாம தான் பேசுவீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எது முக்கியம்னா உங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் முக்கியம். உங்க பேரண்ட்ஸ் மனசு வச்சதுனால தான் நீங்க இங்க நிக்கிறீங்க இந்த இடத்துல. உங்களுக்கு தமிழ்நாட்டிலயோ இல்லைன்னா அதர் ஸ்டேட்லயோ இருக்கலாம் உங்க ஊரு. உங்க பேரண்ட்ஸ் ஒத்துழைச்சதுனால தான், உங்க பேரண்ட்ஸோடைய காசுல தான் நீங்க இன்னைக்கு இங்க சர்வே பண்ண வந்திருக்கீங்க. 1 மந்த் ஆறு கண்டினியூஸா இருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் யார் தான் முக்கியம்? யாரும் உங்களுடைய ஓன் டிசிஷன்ல இங்க வரல. கரெக்டா? இந்த மாதிரி அளத்தங்கரை போனா அங்க ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாரு. ஓன் டிசிஷன்ல வந்து கைதுக்கு போகலாம். ஓகே, வெரி குட், சூப்பர். சரி, ஓகே, சரியா? மறுபடியும் பேரண்ட் மாமா யாராவது அனுப்பி விட்டாங்க. சரியா? இங்க ஒருத்தர் இருக்கிறாரு ரவிச்சந்திரன் அப்படின்னுட்டு. அவர்கிட்ட போனா நம்ம பையன் நல்லவனா வருவான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்காங்க. சரியா? தெரியாம யாரும் அனுப்பல. அதே மாதிரி இங்க நீங்க 1 மாசம் இருக்கலாம், இன்னைக்கே கூட போகலாம். காலையில ஒர்க் அவுட் தாங்க முடிக்க முடியாம சாயந்தரம் கூட ஓடி போயிடலாம். அது உங்க மனம் சொல்றது. சரியா? உங்க மனசு சொல்றதுதான். அது நீ இருக்கணுமா இல்லையாங்கிறத என்னதான் பண்றது? உன் மனசு தான் சொல்லி தருதுங்க. நீ உன்னுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இண்டிவிஜுவாலிட்டி. அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மட்டும் தான் ப்ரூவ் பண்ணணும். என்னைக்கு எவங்காலையும் உள்ளாத. சரியா? ஊனமுட்டவனா நீ இல்லல்ல, எவங்காலையும் உள்ளாத. எவன்கிட்ட போய் கையாந்தி நிக்காத. உன்னால மட்டும்தான் முடியும். சரியா? நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். நீ சக்சஸ் பண்ணியன்னா நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், நான் எவங்காலையும் பிடிக்கல, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் தான் வந்தேன், நான் போராடி வந்தேன், என் ஃபேமிலியிலேருந்து என் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இங்கே வந்தேன் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லணும். சரியா? இல்லை அவரு சேர்த்து விட்டாரு, இவரு சேர்த்து விட்டாரு, சரியா? என்னைக்கும் யாரையும் எதிர்பார்க்காதுங்க, நீங்களாட்டு இருங்க. சரியா? உனக்கு என்ன தேவை வாழ்க்கையில? சக்சஸ், வாழ்க்கையோட சக்சஸ் மட்டும் தான் தேவை. இப்ப ஆரம்பிச்சு கரெக்ட். சரியா? பிடிச்சிட்டான். உனக்கு என்ன தேவை? வாழ்க்கையோட சக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் எல்லா இடத்துலயும் சக்சஸ் தராது. உடல் உழைப்பு எந்த இடத்துலயும் சக்சஸ் தராது. சரியா? அதாவது மென்டலி நீ எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்க. அதாவது இந்த பையனை ஃபோக்கஸ் பண்ண தம்பி. சொல்லலாம். இவனையும் அந்த பையனையும் சண்டை போடுன்னு சொன்னா என்ன நடக்கும்? இந்த சின்ன பையனையும் இவனையும் சண்டை போடுனா என்ன நடக்கும்? இவனுக்கு மூளைய வேலை செய்யலனாலும் ஒரே ஒரு அடிதான் அவனை. சரியா? இப்போ இவனுக்கு ஈக்குவலான ஒருத்தரை சண்டை போட சொன்னா என்ன நடக்கும்? காம்படிஷன் டஃபா போகும். அந்த இடத்துல யார் ஜெயிப்பா? மூளை எவனுக்கு வேலை செய்தோ அவன் மட்டும் தான் ஜெயிப்பான். இதுதான் வாழ்க்கையிலையும். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவை வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினான வே. அதாவது ஒரு செட்டில்மெண்ட். உன் குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும். உன் குடும்பத்தை பாதுகாக்கணும்னா உனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இன்கம் இருக்கணும். இன்கம் வரணும்னா உனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நல்ல வேலை வேணும்னா ஃபர்ஸ்ட் நீ உனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் வாழ்க்கையில. அதாவது போராடி இந்த இடத்துக்கு போகணும், போராடி இந்த இடத்துக்கு என்னது போகணும். அந்த ஸ்ட்ரகிளை எப்படி நீ ஃபேஸ் பண்றா, அதான் உன்னுடைய டைம். அதாவது அந்த இடத்த பிடிக்கிறதுக்கும் இன்னையிலிருந்து டைம். சரியா? அதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, இதை நீ தேடணும். தேடுறியான்னு கேட்டா தேட மாட்டா. நான் இப்போ பேசுறத சாயந்தரமே மறந்துடுவா. நாளைக்கு நான் என்னையா நீ இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒழிச்சு ஓடுவா. விளையாட்டு மட்டுமே போதுமான்னு கேட்டா போதாது. ஸ்கூல் அட்மிஷன்ல கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு தான் இருக்கு. கரெக்டா? மெயின் ஆக்டிவிட்டின்னு இருக்கா? இந்த ஸ்கூல் முழுக்க முழுக்க கபடி விளையாட மட்டும்தான், விளையாடினா மட்டும் போதும், அவனை நான் அங்கே கொண்டு விட்டுருவேன் இங்கே கொண்டு விட்டுருவேன்னு சொல்லி எந்தாவது ஸ்கூல் அட்மிஷன் தராங்களா காலேஜில்? இல்லை. எஜுகேஷன் இஸ் மஸ்ட். சரியா? அதாவது நீ கபடியிலேயே அர்ஜுனா அவார்டே வாங்கிட்டாலும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தா மட்டும்தான் உனக்கு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ எஜுகேஷனும் நம்ம வாழ்க்கையில் என்னதான் தேவைதான். சரியா? அதனால நீ எங்க, அதாவது உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா உன் மனக்கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனக்கட்டுப்பாடு இருந்தாதான் நீ எந்த சூழ்நிலையும் சர்வே பண்ண முடியும். ஒரு நல்லவனா இருக்கணும்னா, நல்ல பிளேயர் ஆகணும்னா, எந்த இடத்துல சக்சஸ் ரேட்டை கொடுக்கணும்னா என்னது மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். மனக்கட்டுப்பாடு உள்ளவங்க மட்டும்தான் இங்க ஜெயிக்கல. அதாவது வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்க, விளையாட்டுல ஜெயிக்கல. விளையாட்டுல நீங்க இப்பவுமே ரவியண்ணன் கிட்ட கேட்கலாம், இங்க இருந்து பிளேயரா போன எத்தனை பேர் டிசிப்ளினா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் கேளுங்களேன். 10ல் 1 தான் இருக்கும். ஆனா இங்க விளையாட்டி நல்லா விளையாடி வேலை கிடைக்காம சொந்த ஊர்ல இருக்காங்க, ஏதோ கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்னதான் டிசிப்ளினா நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்காங்க.
அதுக்கு நீ எந்த இடத்துலையும் தப்பு பண்ணக்கூடாது. கலங்கம் இல்லாத மனசு தான் என்னது சந்தோஷத்தை தரும். கரெக்டா? கலங்கம் இல்லாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? தப்பான வழிகளில் போகக்கூடாது. பணமும் கிடைக்கும், பொண்ணும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் அதை நீ எடுக்கிறியா இல்லையாங்கிறது மட்டும்தான் உனக்கு தேவை. எடுத்தா நீ தப்பானவன், எடுக்கலைன்னா நல்லவன். வாய்ப்புகள் வராத வரைக்கும் எல்லாரும் என்னதுதான் நல்லவங்க தான். வாய்ப்புகள் வந்த பிறகு அதை எடுத்துட்டோம்னா நம்ம கெட்டவங்க தான். கரெக்டா? ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு படிங்க. அதாவது கபடியை 100 மடங்கு படித்தா படிப்பு இருக்குல்ல, படிப்பா 30 மடங்காவது படிங்க. ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் 35% படிங்க. 35 மார்க் எடுத்தால் பாஸ் தானே 100க்கு, அந்த 35 எடுத்துருங்க. சரியா? ஏன்னாக்கி நம்ம போகிறது வந்து 1 வே கிடையாது, பைபாஸ். சரியா? 2 வே இருக்கணும் நமக்கு எப்பவும் வாழ்க்கையில். ஏன்னாக்கி ஒரு இன்ஜுரி உங்கள் லைஃபையே தூக்கி எங்கேயோ போட்டுரும். கடலில் விழுந்த குண்டூசி மாதிரி காணாமல் ஆக்கிறோம். கரெக்டா? கடலில் விழுந்த குண்டூசியை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு கையில் எப்பவும் என்னது எஜுகேஷனுங்க என்ன இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? நீ ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டே வாங்கினாலும் உன்னுடைய ரிசர்வேஷன் SC ST OBC URன்னு இருக்குல்ல, அந்த ரிசர்வேஷன் தான் நீ எந்த போஸ்ட்டுக்கு போகணுங்கிறத டிசைட் பண்ணுதுங்க. சரியா? இப்போ ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு 10 கபடி பிளேயருக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாங்கன்னா 10th மட்டுமே வச்சு போட மாட்டான், 12th வச்சு போடுவான். அதாவது டிகிரியை வச்சு போடுவான். டிகிரி வாங்கிட்ட என்ன எஜுகேஷன் இருக்கு கையில்? உனக்கு என்ன வேணும்? MTSஆ அல்ல கையா இருக்கணுமா? இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் கெத்தா இருக்கணுமா? எதா இருக்கணும்? இன்ஸ்பெக்டர் எப்பவும் நம்ம தான் இருக்கு. தேவைப்படுது வாழ்க்கையில கெத்து ரொம்ப முக்கியம். வேற படிக்கணுமா? சரியா? அதுதான் சொல்றான் தேவை. சரியா? படிப்பு தேவைங்கிறத வலியுறுத்துறான். ஏன்னா படிப்பு தான் என்ன செய்யும்? படிப்பு தான் என்ன செய்யும்? அவனுக்கு கை கொடுத்து 2 வே வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தான்? 2 வே வச்சிருந்தான். கபடியும் வச்சிருந்தான், படிப்பும் வச்சிருந்தான். கடைசி கை கொடுத்தது எது? படிப்பு. அவன் நல்லா தான் விளையாடுனான். யாரு? ஒரு குறையில நல்லா தான் விளையாடுனான். டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, டிசைட் பண்ணுவோம்ல, வெளியே வருவது நல்ல ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு அடிக்கும் போது ரைடு ரிலீஸ் பண்ணோம்ல, இந்த டைமிங்கில் மட்டும்தான் அவன் கொஞ்சம் மிஸ் பண்ணான். அதனால தான் அவன் போடுறான். அவன் கூட உள்ளவங்க எல்லாம் கீழே வண்டியாக போனவங்க இருக்காங்க, ப்ரோ கபடி கேம்ப் போனவங்க இருக்காங்க, எல்லாம் செலக்ட் ஆனான். அதே மோதி ஜெயிச்சானா காரணம் என்ன? கல்வி. ஜெயிச்சானா என்ன? கல்வி அவனுக்கு இடம் கொடுத்துருக்கு. ஓகேயா? நீங்களும் கல்வியை என்ன செய்யுங்க? செகண்ட் ப்ரியாரிட்டியாக எடுங்க. இல்லைன்னா கூலி வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறான். கூலி வேலைக்கு போகிறது யாராக்கா விருப்பம் இருக்கா? போக முடியாதுல்ல, கூடாது நீங்கள். ஏன்னா நீங்கள் கெத்தாக விளையாடி பழக்கப்பட்டவனுங்க. கூலி வேலைக்கு நீ போகக்கூடாது. 4 பேருக்கு கூலி கொடுக்கணும். கூலி வச்சு நீ என்ன 10 வருஷம் நினைச்சணும்? வேலை செய்தாலும் செய்வேனே தவிர நான் நினைச்சக்கூடாது. கூலி வேலை செய்ய மாட்டோம். சபதம் எடுத்துட்டு கபடியும் விளையாடுங்க, படிங்க, எல்லாம் சக்ஸஸாக முடியும். ஓகே, நேரம்.